தன்னால் முடியாததை நிச்சயம் தெய்வத்தை நம்பினால் அந்த கர்த்தர் உதவி செய்வார், அவைகளை ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கையோடு தான் ஒரு விண்ணப்பத்தை இந்த பக்தன் ஏறெடுக்கிறான். என்ன என்று கேட்போமா? சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அன்பானவர்களே, வெளியே புனிதர்களைப் போல சிலர் வாழ்கிறார்கள், ஆனால் மனதிலோ ஆத்மாவிலோ கரைப்பட்டு போகிறார்கள். காரணம் என்ன? மாயமாலம் என்று சொல்வோம். ஆனால் இங்க பக்தன் உள்ளது அப்படியே சொல்லுகிறான். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கு. அதாவது அதோட அர்த்தம் என்ன? மனிதனை தேவன் மண்ணினால் உருவாக்கி அவன் மேலே தன் சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவை மாற்றினார். ஆக இந்த மண்ணுக்குரிய சிற்றின்பங்கள், இந்த மண்ணுக்குரிய அனித்தியமான பாவ சந்தோஷங்கள், இந்த மண்ணுக்குரிய பெருமைகள், இப்படிப்பட்ட பல காரியத்தில் மனிதன் மாண்டு போகிறான். அதில் அகப்பட்டு இறுதியிலே அவன் ஆத்மா மண்ணோட மண்ணாய் போகிறது. அதனால தான் பக்தன் சொல்றான், என்னை உயிர்ப்பியும், உங்களுடைய வசனத்தை வைத்து என்னை உயிர்ப்பியும். அன்பானவரே, எப்பேற்பட்ட இரும்பாக இருந்தாலும் அதுக்கு பல நூற்றுக்கணக்கான வெப்பத்தை கொடுக்கும்போது அது உருகிவிடும். அதே போல தான் இன்று உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற சில உபத்திரங்கள், பாடுகள் அல்லது வெளியே சொல்ல முடியாத மன சுமைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதான அந்த இருளை வெளிச்சமாக்கவே, நம்முடைய ஆத்மா ஆவி சரீரத்தை கரைப்படுத்தக்கூடிய அந்த துர்மார்க்க குணத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே. ஆகவே பயப்படாதீர்கள், அவர் கைவிட மாட்டார், நிச்சயம் உங்களை உயிர்ப்பிப்பார். தன் வார்த்தையை மாற்றாத தேவன், தன் உடது விளிமனதை மாற்றாத கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நம்பிக்கையோடு என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் இந்த விடுதலை தாரும் அப்பா. அவர்கள் கண்களை வடிகிற கண்ணீரெல்லாம் தொடையும். மண்ணோடு ஒட்டி இருக்கிற அனுபவத்தை விலக்கி மின்னுக்குறிவுகளாய் மாற்றியருளும் ஆண்டவரே. தெய்வீக சிந்தையால் நிரப்பும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் உடைய வார்த்தை நம்பி வாழ தாரும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பலி என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி. God bless you.